வெல்கம் டு சகி டிசைனர். நம்ம இன்னைக்கு குர்த்தி ஈஸி மெத்தட்ல கட் பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். குர்த்தி வந்து கிளாத் வந்து நாலா மடிச்சு போட்டுக்கிறோம். மடிச்சு போட்டு மடிப்பு சைடு நம்ம கிட்ட இருக்கணும். இப்போ நெக்குக்கு வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். ஸோ அவங்க வந்து 40 இன்ச்சு பாடி சுடிதார் நம்ம கட் பண்றோம். இப்போ ஷோல்டர் வந்து 4 இன்ச் வச்சிருக்கோம். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து 40 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஷோல்டர்ல இருந்து சென்டர் ஜஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வைக்கணும். 14 இன்ச் வச்சுட்டு லென்த் வந்து 14 இன்ச்சு. ஸோ சைடு மார்க் வந்துட்டு 1 இன்ச் கம்மியா மேலே 10 வச்சுட்டு போனா இங்கே கீழே வந்து 9 தான் வைக்கணும். 1 இன்ச்சு கம்மியா வைக்கணும். கீழே ஸ்லீட் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்லீட்டும் அதுவும் அந்த மாதிரி தான் 11 வைக்கணும். ஸோ 10, 9, 11 அந்த மாதிரி இந்த மெத்தட்ல வச்சா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஓரளவுக்கு உடம்பா இருக்கவங்களுக்கு ரொம்ப கரெக்டாவே இருக்கும். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணிடுறோம். கீழே வந்து ஸ்ட்ரைட்டா போடுங்க. ரொம்ப பெண்டா போட்டீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டா வராது. அந்த 12.30யும் 12.5 கீழே வச்சுக்கோல, 11.5 கீழே 12.5 வச்சுக்கோம். அங்க வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கோடு போட்டோம்னா கரெக்டா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். பிராண்டட் குர்த்திஸ் எல்லாம் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது என்னால கேமரால ஃபுல்லா காமிக்க முடியல, அதனாலதான் நான் வந்து சொல்றேன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அந்த மார்க்கை பண்ணிட்டு கட் பண்ணிடுறோம். நம்ம கீழே வந்து கரெக்டா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதே மாதிரி ஃபுல்லத்தையும் கட் பண்ணிடணும். மார்க் போட்டதுலே மார்க் போட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இப்போ நெக்கையும் கட் பண்ணிடணும். ஆம்கோல் கட் பண்ணணும். ஆம்கோல் கட் பண்ணிட்டு நம்மளுக்கு நெக் வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வச்சுக்கலாம். நெக்குக்கு ஒரு 6 இன்ச்சு ஃப்ரண்ட்ல 6 இன்ச்சு வைக்கலாம். பேக்குக்குள்ள ஒரு 4 இன்ச்சு வைக்கலாம். 4 இன்ச்சு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 6 இன்ச்சு வச்சிங்கன்னா எக்ஸாக்டா நல்லா ரெடிமேட் குர்த்தி நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். இதுல வந்து இப்போ அங்கே வந்து நாச்சு போட்டுக்கோங்க. நாச்சு போட்டாதான் உங்களுக்கு வந்து எங்க தைக்கிறோன்றது எங்க நிறுத்தணுங்கிறது தெரியும், எங்க பெண்டு வருங்கிறது தெரியும். நாச்சு போட்டு எடுத்து வச்சிடறோம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ண போறோம். இப்போ ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் இருக்கு. 3/4 வந்து 14 இன்ச்சு லென்த்து. அதையும் 4 மடிச்சு போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 14 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு மடிக்கிறதுக்காக விட்டுட்டு 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கீழே கை லூஸ் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு பெண்ட் பண்ணி கை லூஸ் 6 மார்க் பண்ணிடும். மார்க் பண்ணி கை கட் பண்ணிடும். சுடிதார் கட் பண்றது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. இது வந்து அளவை எடுத்து கட் பண்றது ரொம்ப ஈஸி. இன்னும் சுடிதார் வச்சு கட் பண்றதுன்னா இன்னும் இதை விட ஈஸியா இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியா இது பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 2 டைம் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா கட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், கட் பண்ணி முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.